லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஆயில் பிரைசஸ் சரசரன்னு ஏறி சரசரன்னு இறங்கி இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? ரெண்டு விஷயங்கள் நடந்திருக்குன்னு அர்த்தம். அந்த ரெண்டு விஷயங்களுமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இன்னும் சொல்ல போனா இந்த போருடைய போக்கையே மாத்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது என்ன அப்படிங்கறத பத்தியும், இன்னும் இந்த போர்ல என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தியெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குவிஸ். அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்தார் அப்படின்னா அவரை அரெஸ்ட் பண்றதுக்கான அனைத்து சட்டப்பூர்வமான விஷயங்களையும் நாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். அவர் ஒரு போர் குற்றவாளி, அரெஸ்ட் பண்றதுக்கான எல்லா காரணங்களும் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. நிச்சயமா அது டொனால்ட் ட்ரம்ப் கிடையாது. அதை தாண்டி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் யாரு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் அமெரிக்காவில இருந்து பாக்குறீங்க, அவங்க நிச்சயமாக கமெண்ட் பண்ணணும். சரி, இப்போ ஆயில் பிரைசஸை சரசரன்னு உயர்த்தின அந்த டென்ஷனை ஏற்படுத்திய செய்தி என்ன தெரியுமா? பாப் அல் மண்டப் ஸ்ட்ரெயிட், அதாவது செங்கடல் பகுதியில் இருக்கிற ஒரு குறுகிய பகுதி. பெர்ஷியன் கல்ஃப்ல எப்படி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்னு ஒரு இடம் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ரெட் சீல பாப் அல் மண்டப் ஸ்ட்ரெயிட். இது ஏமனுடைய ஹவுதிகள் கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த கடல் பகுதி வழியாக சவுதியினுடைய கப்பல்கள் போறதை நாங்க அனுமதிக்க மாட்டோம், முடக்க போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஹவுதி படைகள். அதுதான் டென்ஷனை ரொம்ப பீக்கு கொண்டு போய் எண்ணெய் விலையையும் உயர்த்துச்சு. சரி, சவுதியினுடைய கப்பல்களை ஹவுதிகள் முடக்கிறது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த வாரம் நடந்த சம்பவம் தான் அதுக்கு காரணம். ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயத்தொல்லா அலி கமேனி அவர் அமெரிக்க இஸ்ரேலுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டார். அவருக்கு கடந்த வாரம் தான் இறுதிச் சடங்கு நடந்துச்சு. அந்த இறுதிச் சடங்குல ஹவுதிகள் சார்பிலையும் சில அரசியல் தலைவர்கள் போய் பங்கேற்றுட்டு அவங்க ரிட்டர்ன் இங்க வரும்போது அந்த விமானத்தை ஹவுதிகளுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற சனா விமான நிலையத்துல தரையிறக்க விடாம சவுதியினுடைய ஆதரவுல இருக்கிற சர்வதேச நாடுகளால அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய படைகள் தாக்குதல் நடத்தினாங்க. அந்த விமான நிலைய ஓடுதளத்துல எல்லாம் தாக்குதல் ஏற்பட்டுச்சு. அதனால அந்த விமானம் அங்க தரையிறங்காம 150 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற வேறொரு விமான நிலையத்துல தரையிறங்குச்சு. அந்த தாக்குதல் திரும்பவும் ஹவுதிக்கும் சவுதிக்கும் இடையில மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துச்சு. ஹவுதிகள் பதிலுக்கு ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. சவுதியினுடைய அபா அப்படிங்கிற ஒரு விமான நிலையத்துல அவங்களுடைய தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அதை முறியடிச்சிட்டோம் அப்படின்னு சவுதி தரப்புல சொன்னாங்க. இப்போ அந்த பிரச்சனையினுடைய விளைவாக தான் ஹவுதிகள் நாங்க செங்கடல் பகுதி வழியாக சவுதியினுடைய கப்பல்கள் போக அனுமதிக்க மாட்டோம், முடக்குவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. சரி, இதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னா முதல்ல சவுதியினுடைய நிலப்பரப்பை புரிஞ்சுக்கணும். சவுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு வகையில லக்கி தான். ஏன்னா அவங்களுடைய ஒரு எண்டுல பெர்ஷியன் கல்ஃப் கடல் பகுதி இருக்கு, அதாவது ஈரானை ஒட்டிய அந்த கடல் பகுதி. இன்னொரு எண்டுல செங்கடல் இருக்கு. இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை ஈரான் முடக்கிட்டாங்க, கப்பல்கள் போல அப்படின்னு உடனே சவுதி என்ன திறமை பண்ணாங்க, 1200 கிலோமீட்டர் அந்த எண்ணெய் எல்லாம் பைப்லைன் வழியாகவும் சில போக்குவரத்து மூலமாகவும் எடுத்துட்டு வந்து யான்பு அப்படின்னு செங்கடல் பகுதியில் இருக்கிற அந்த துறைமுகத்துல இருந்து மற்ற நாடுகளுக்கு எல்லாம் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹவுதிகள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த யான்பு துறைமுகத்துல இருந்து ஆசிய நாடுகளுக்கு போற கப்பல்களை எல்லாம் நாங்க பாபல் மண்டப் ஸ்ட்ரெயிட்ல முடக்குவோம், தடுப்போம், அதனால கொண்டு வராதீங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. சரி, இந்த பாபல் மண்டப் ஸ்ட்ரெயிட் இல்லாட்டி வேற வழி இருக்கான்னு கேட்டீங்கன்னா வழி இருக்கு. சூயஸ் கனல் வழியாக மெடிட்டரேனியன் கடல் பகுதிக்கு போய் அங்க இருந்து ஆப்பிரிக்காவை முழுசா சுத்திக்கிட்டு அதுக்கப்புறமாக திரும்பவும் ஆசிய நாடுகளுக்கு போகணும். அப்படி போனோம்னா பல நாட்கள் டைம் எடுக்கும், அதிகமாக பொருட்செலவும் ஏற்படும். சிம்பிளான வழி இந்த ஏமன் கடல் பகுதியை ஒட்டி இருக்கிற பாபல் மண்டப் ஸ்ட்ரெயிட் தான். ஸோ அதை ஹவுதிகள் முடக்கிட்டாங்க அப்படின்னா கச்சா எண்ணெயினுடைய விலை சர்வதேச அளவுல கடகடகடன் உயர்ந்துடும். ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸும் முடங்கி கிடக்குது. இந்த காரணத்தினாலதான் கச்சா எண்ணெயினுடைய விலை நேற்று சரசரன்னு உயர ஆரம்பிச்சது. ஒரு வகையில இது ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமும் எழுது. காரணம் என்ன அப்படின்னா சவுதியை இந்த போர்ல நேரடியாக ஈரான் அட்டாக் பண்ணல. சவுதிக்கு வேற வகையில செக் வைக்கிறதுக்காக ஹவுதிகளை பயன்படுத்தி அந்த பாபல் மண்டப் ஸ்ட்ரெயிட்டை முடக்க ஒரு முயற்சியில ஈரான் ஈடுபட்டிருக்காங்களோ, அதன் மூலமாக அந்த பாபல் மண்டப் ஸ்ட்ரெயிட் எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு சிக்னலை கொடுக்க நினைக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகமும் சர்வதேச அரசியல் பார்வையாளர்களால எழுப்பப்படுது. ஒருவேளை அந்த கணிப்புகளின்படி இது ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜியாக இல்லாம இருந்தாலுமே கூட ஹவுதிகள் எடுத்திருக்கிற இந்த முடிவு அப்படிங்கிறது இந்த போரினுடைய திசையை மாத்துற அளவுக்கு ரொம்ப முக்கியமான முடிவு. ஏதோ ஒரு வகையில இதுல அமெரிக்காவும் திரும்பவும் இன்வால்வ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். இந்த போர் எஸ்கலேட் ஆக, அதாவது அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பை இது உருவாக்கி கொடுத்துரும் அப்படிங்கிற அபாயம் இருக்கு. சரி, இது கச்சா எண்ணெயினுடைய விலையை சரசரன்னு ஏத்தின விஷயம். எது விலையை இறக்குச்சு அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வருவோம். நம்ம நேத்து வீடியோல சொல்லியிருந்தோம், போர் இப்ப நடக்கிற ஸ்டைல பார்க்கும்போது அடுத்த 2 வாரங்களுக்கு இந்த போர் நிக்கிற மாதிரி நமக்கு தெரியல. இருந்தாலும் இடையில பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. கத்தாரும் பாகிஸ்தானும் அதுல ஈடுபட்டிருக்கிறதாக செய்திகள் வெளியாகி இருக்கு அப்படின்னு நம்ம நேத்து வீடியோல சொல்லியிருந்தோம். இப்ப அந்த செய்தி உறுதிப்படுத்தப்பட்டுருச்சு. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாக்கியோ
ஆமா எங்க கிட்ட பேச்சுவார்த்தை தொடர்பான ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கு அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்காரு. ஆனா அது எந்த நாடு செஞ்சாங்க, என்ன ப்ரப்போசல் அப்படிங்கிறத பத்தி சொல்லல. ஆனா வெளியாகிற தகவலை வச்சு பார்க்கும்போது கத்தார் தான் அதுல ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னும் 10 நாட்களுக்கு இடைக்காலமாக இந்த தாக்குதலை நிறுத்தி வைப்போம், அதுக்கிடையிலான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை திரும்பவும் செயல்படுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம் அப்படின்னு கத்தார் தரப்புல இருந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் செய்தி அனுப்பப்பட்டிருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கு. இதுதான் கச்சா எண்ணெயினுடைய விலையை கொஞ்சம் இறக்குச்சு. அமெரிக்கனுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ அவருமே ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா கொஞ்சம் மிரட்டல் தோனியில சொல்லியிருக்காரு. ஏன் திடீர்னு இந்த பேச்சுவார்த்தை தொடர்பான விஷயங்கள் அதிகமாகுது அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது தான் வாஷிங்டன் போஸ்ட்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கனுடைய உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்கு. அதன்படி ஈரானுடைய தெற்கு பகுதியில இப்ப அமெரிக்கா தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா, அதுல ஈரான் எந்த வகையிலும் வீக்காகவே இல்லை. தொடர்ந்து அவங்க இந்த போரை சமாளிக்கிறதுக்கான ஒரு திறனோட தான் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, தெற்கு ஈரான்ல தான் முன்னாடி மக்கள் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக அதிகமாக போராட்டம் நடத்தினாங்க. இப்ப அங்க தாக்குதல் நடத்தியுமே அந்த மக்கள் எந்த விதமான போராட்டத்துக்கும் வரல. மாறாக அமெரிக்க அரசாங்கம் தான் எங்களை இந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகிடுச்சு அப்படின்னு அவங்களுடைய கண்ணோட்டத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்படிங்கிற தகவலை எல்லாம் அமெரிக்க அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிறதாக வெள்ளை மாளிகையில இருந்து கிடைச்ச சோர்சஸ் மூலமாக வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டிருக்காங்க. வாஷிங்டன் போஸ்டினுடைய செய்தி எவ்வளவு தூரம் உண்மை, எவ்வளவு தூரம் ஆத்தென்டிக் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இருந்தாலும் அப்படி ஒரு செய்தி, அப்படி ஒரு ரிப்போர்ட் உண்மையாகவே வெள்ளை மாளிகைக்கு போயிருந்துச்சு, டொனால்ட் ட்ரம்புக்கு போயிருந்துச்சு அப்படின்னா மேபி நம்ம பேச்சுவார்த்தைக்கு ஒரு இடம் கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே, அவங்க யோசிக்கலாம். ஈரான் அதை ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. ஈரான் பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா போறதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பாதுகாப்பு, அவங்க நாட்டினுடைய பாதுகாப்பு அது எப்பயுமே விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் அவங்களுக்கு இல்லை. எந்த நேரத்துல சண்டை போடணும், எந்த நேரத்துல பேச்சுவார்த்தைக்கு போகணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் என்ன சொன்னாரு, போர்க்களத்துல நம்மளுடைய கை ஓங்கி இருக்கும் போது நம்ம பேச்சுவார்த்தைக்கு போனாதான் அந்த பேச்சுவார்த்தையில நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஈரான் பேச்சுவார்த்தைக்கு போக ரெடியாக தான் இருக்காங்க. ஆனா அது எந்த டைம் அப்படிங்கறது தான் அவங்க முடிவு பண்ணணும். சோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது அமெரிக்கா ஒரு பக்கம் அட்டாக் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா அதை ஈரான் ஏற்க மாட்டாங்க. இந்த தாக்குதல்ல எப்போ ஈரானுடைய கை ஓங்கி இருக்கு, ஈரான் பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அவங்க பேச்சுவார்த்தைக்கு போவாங்க. அது உடனே நடக்குமா இல்ல 2 வாரங்கள் கழிச்சு நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஓகே, ஒரு பக்கம் ஒரு சின்ன பாசிட்டிவான செய்தி கிடைச்சிருக்கு பேச்சுவார்த்தை தொடர்பாக. ஆனா இன்னொரு பக்கம் தாக்குதல் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. அமெரிக்கா 10வது நாளாக தொடர்ந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அப்னாத், பந்தர்லிங்கி, சிராஸ் அப்படின்னு புது புது நகரங்களை குறி வச்சும் அமெரிக்கா தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, அமெரிக்க ராணுவ வீரர்கள் ஒவ்வொருவருடைய உயிர் போக போக அதுக்கு பல மடங்காக ஈரானுடைய உயிர்கள் போகணும் அப்படிங்கிறத உத்தரவாதம் கொடுத்திருக்கிறதாகவும் அதுக்கேற்ற மாதிரி அமெரிக்க ராணுவ படைகள் செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. இப்படி சொல்றவரோட எப்படி போய் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க? அதே மாதிரி இஸ்ஃபஹான் அப்படிங்கிற இடத்துல தான் ஈரானுடைய அணுசக்தி திட்டம், ரொம்ப முக்கியமான அணுசக்தி திட்டம் இருக்கு. அது கடந்த ஆண்டு நடந்த அந்த போர்ல அமெரிக்காவால தாக்கப்பட்டுச்சு. அந்த இஸ்ஃபஹான்லயும் தாக்குதல் நடந்திருக்கிறதாக முதல் கட்ட தகவல் வந்திருக்கு. அது என்ன மாதிரியான தாக்குதல், அந்த அணுசக்தி திட்டத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சா அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு பக்கம் ஈரானும் தீவிரமான தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பா குவைத், பஹ்ரைன், ஜோர்டான் இந்த 3 நாடுகள்ல இருக்கிற அமெரிக்கானுடைய படைகளை குறி வச்சு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஈரான் அமெரிக்கனுடைய படைத்தளங்கள்ல எங்கெல்லாம் தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படிங்கிறத சேட்டிலைட் இமேஜஸ் மூலமாக நிறைய இண்டிபெண்டன்டான ஜேர்னலிஸ்ட் தகவலை வெளியிட்டு இருக்காங்க. அந்த இமேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது ஈரான் துல்லியமாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதுல கடுமையான பாதிப்பு அமெரிக்கனுடைய படைத்தளங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. இன்னொரு பக்கம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக போன 2 கப்பல்கள் மேல நாங்க தாக்குதல் நடத்திருக்கோம் அப்படிங்கிறதையும் ஈரானுடைய ஐஆர்ஜிசி படையினர் சொல்லியிருக்காங்க. பஹ்ரைன்ல இருக்கிற அமேசான் நிறுவனத்தின் மேலையும் தாக்குதல் நடந்திருக்கிறதாக ஐஆர்ஜிசி சொல்லியிருக்காங்க. பஹ்ரைன் அரசாங்கம் இதுவரைக்கும் அதை உறுதிப்படுத்தல. இந்த போரை பத்தி தொடர்ந்து நம்ம டிகோட் பை வெங்கட் சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம். சில கருத்து சொல்றாங்க, அதாவது ஒரு நாளைக்கு 2 வீடியோவாவது இந்த போரை பத்தி போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனுக்குடன் எங்களுக்கு தகவலை கொண்டு வந்து சேருங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனுக்குடன் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு புரியுது. ஆனா அப்படி உடனுக்குடன் தகவல் தெரிஞ்சுக்கிறது, குறிப்பாக இந்த போர் விஷயத்துல தெரிஞ்சுக்கிறதுல சில சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா ஏகப்பட்ட தகவல்கள் ஃப்ளட் ஆகுது. அதுல எது உண்மையான செய்தி, எது ஃபேக்கான செய்தி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அப்படி உடனே நம்ம தவறான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக நிதானமாக ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிட்டாலும் அது ஆத்தென்டிக்கான தகவலாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட தான் நம்ம டெய்லி ஒரு வீடியோ போடுறோம். எல்லா தகவலையும்
அப்படின்னு வெரிஃபை பண்ணி போடுறோம். இருந்தாலும் வீடியோனுடைய எண்ணிக்கையை உயர்த்துறதுக்கான முயற்சியில ஈடுபடுறேன். அதே மாதிரி கொஞ்சம் ரிசோர்சஸையும் செட் பண்ணிட்டு இருக்கேன். விரைவில் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் நடக்கிற முக்கியமான பிரச்சனைகள் பத்தியும் நம்ம டிகோட் பை வெங்கட் சேனல்ல பார்க்க இருக்கிறோம். நேற்று நீங்க போட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். நீங்க சொல்லியிருக்கிற விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து நான் கடைபிடிப்பேன். அது இன்னும் மேம்படுத்துவேன் அப்படிங்கிற உறுதி உங்களுக்கு கொடுக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல திரும்பவும் பார்ப்போம். நன்றி.